Hi guys, good morning. இது என்னோட ஃபர்ஸ்ட் vlog, அதாவது ஃப்ரைடே மார்னிங் vlog. டைம் வந்து இப்போ 5:26 பாருங்க. இப்போ ஜிம் கிளம்பணும். அவுட்ஃபிட் மாற்றியாச்சு, ஜிம்க்கு வந்தாச்சு. இன்னைக்கு வார்ம் அப் முடிச்சுட்டு இன்னைக்கு எனக்கு லெக் டே. ஃப்ரெண்டோட ஸ்குவாட்ஸ், சுமோ ஸ்குவாட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஹிப் ரெஸ்ட், லெக் ப்ரெஸ் எல்லாம் மூணு செட் முடிச்சுட்டு அப்புறம் லெக் கர்ல் ரிவர்ஸ் லெக் கர்ல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக காஃப் ரைஸ் பண்ணிட்டு பாருங்க, காஃப் ரைஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தா சின்ன பாப்பா தூங்கிட்டு இருந்தா, பெரியவளும் தூங்கிட்டு இருந்தா. பெரிய பாப்பா எழுப்பி குளிக்க வச்சுட்டு அவளுக்கு தேவைன்றதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நானும் குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு வேற என்ன, சாமிக்கு பூ பறிச்சுட்டு வரலான்னு மேலே என்னோட குட்டி கார்டனுக்கு வந்தாச்சு. பாருங்க என்னோட கார்டன். கமெண்ட் பண்ணுங்க என்னோட கார்டன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் பறிச்சுட்டு வந்த பூவெல்லாம் சாமிக்கு எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. பாருங்க, இது என்னோட குட்டி பூஜை ரூம். அப்புறம் இன்னைக்கு என் மன்னவரோட பர்த்டே, அதனால 2 பேரும் சேர்ந்து சாமி கும்பிட்டு பொட்டு வச்சு விட்டேன் அவருக்கு. வேற என்ன, அப்புறம் சமைக்க வந்தாச்சு. சமைக்க வந்து இன்னைக்கு வெஜ் பலாவும் சும்மா சிம்பிளா ஒரு கேசரியும் பிளான் பண்ணியிருந்தேன். குக்கர் வச்சு ஆயில் போட்டு கீ போட்டு இந்த பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. பாருங்க, பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வெங்காயமும் கிரீன் சில்லியும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிட்டே இருக்கு. நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்கு. அப்புறம் சைடில் இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். ஆனியன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதையும் உள்ளே எடுத்து ஊற்றிடலாம். ஆட் பண்ணிட்டு பாருங்கள், நல்லா அதையும் ஒரு 10 செகண்ட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கேன், அதையும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா சாட்டே பண்ணிட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். நான் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன் எப்பவுமே. சால்ட் போட்டுட்டு கொஞ்சமாக சாட்டே பண்ண விட்டுடலாம். வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ கொஞ்சமாக தயிர் போட்டுக்கலாம். மறந்துட்டு, சாரி கைஸ். தயிர் போட்டு அது நல்லா வதக்கலாம், சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இப்போ தனியாத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், அப்புறமா கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா சாட்டே ஆக விட்டுடலாம். அந்த ஜார் கழுவுன தண்ணி ஊற்றினாதாங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஊற்றியாச்சு. லைட்டாக வதங்க விட்டுடலாம், நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்புறம் நம்ம பலாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சமாக சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அது கொதிக்கட்டும். சைடில் நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ரவை எடுத்துக்கலாம். நார்மல் ரவை தான், உப்பிட்டு ரவை தான் எடுத்திருக்கேன். சில பேர் இது சிரோட்டி ரவான்னு சொல்லுவாங்க இங்கே பெங்களூரில், அதுலேயும் பண்ணுவாங்க. நான் நார்மல் ரவை தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் வேணாம், சும்மா லைட்டாக கொஞ்சமாக நிறம் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு சைடில் இங்கே தண்ணி கொதிச்சிருச்சு. இதுக்கு அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டு பாருங்க, அரிசி நல்லா போட்டாச்சு. அரிசி போட்டு லிட் க்ளோஸ் பண்ணி 2 விசில் வரைக்கும் விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிட்டு லிட் க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்புறமா ரவை நல்லா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம எல்லாம் சுடு தண்ணி ஆட் பண்ணுவாங்க, நான் நார்மல் பச்சை தண்ணி தான் ஆட் பண்ணுவேன் எப்பவுமே. இது என்னோட வெர்ஷன் ஆஃப் கேசரி பாத். பச்சை தண்ணி ஆட் பண்ணி லிட் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வந்துடும், அப்போ ரவை வெந்துடும். இப்போ பிரதீக்ஷோட மார்னிங் ஸ்நாக்ஸ்க்கு ஆப்பிளும் முட்டையும் வச்சாச்சு சைடில். அப்புறம் இங்கே ரவை வெந்துருச்சா பார்க்கலாம். லிட் ஓப்பன் பண்ணி ரவை ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை ஆட் பண்ணியாச்சு. சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் கொடுத்துட்றேன். நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ கொஞ்சமாக ஃபுட் கலர், நான் எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லோ கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சைடில் பிரதீக்ஷாக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பேக் பண்ணிடலாம். கொஞ்சமாக வால்நட், பிஸ்தா, கேஷ்யூஸ், பதாம் எல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சிடலாம். இது அவளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ். அப்புறம் குக்கர் விசில் விட்டுருச்சு. நல்லா வந்துருக்கு பலாவ், பரவாயில்ல. சுட சுட பலாவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரதீக்ஷாக்கு பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். பாக்ஸ் பேக் பண்ணிட்டு தெரியாம ஒரு பச்சை மிளகா போட்டேங்க, அதுதான் எடுக்கிறேன். ஏன்னா பச்சை மிளகா இருந்தால் பாதி ரைஸ் அப்படியே எடுத்துட்டு வந்துடுவா. அதையும் பேக் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சமாக கேசரி, அவளுக்கும் கொஞ்சமாக கேசரி வைக்கிறேன். ஏன்னா அவளுக்கும் கேசரி பிடிக்கும். அதனால கொஞ்சமாக கேசரி வச்சுட்டேன். அது பேஸ்கெட்ல எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு. கீழே லஞ்சு, மேலே மார்னிங் ஸ்நாக்ஸும் வாட்டர் ஸ்பூன் அண்ட் நாப்கின் வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்புறம் அவளே ரெடி ஆகிட்டு நானும் அவளோட ஸ்விம்மிங்கு அப்புறம் பேஸ்கெட் கொடுத்து பாய் சொல்லியாச்சு. இப்போ அவங்க டேடி பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். ஆப்பிள், அப்புறம் கேசரி பாருங்க, கேசரி அவங்க ஃப்ரெண்ட் கூட ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்புறம் மதிய சாப்பாட்டுக்கு பலாவ், வெஜ் பலாவ் நான் செஞ்சிருந்தது தான். அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சமாக தயிர் பச்சடி வச்சாச்சு. இப்போ அவர் ஒரு 11 o'clock போல் குடிக்கிறதுக்கு மோர், தயிர் வேற காலிங்க கொஞ்சமாக தான் இருந்தது, மோருக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. அதை அவரே மிக்ஸ் பண்ணிப்பாரு, அதனால சால்ட் போட்டு மூடி வச்சாச்சு. அவ்வளோதான், பேஸ்கெட்டில் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஆரஞ்சு எப்பயாவது டைம் கிடைக்கும் போது சாப்பிட்டுக்குவாங்க. க்ளோஸ் பண்ணி வச்சு அப்புறம் பர்த்டேன்னு சொல்லிட்டு ஒரு மேண்டேட்ரி பிக் எடுத்துகிட்டு இன்றைக்கான மார்னிங் வ்ளாக் முடிக்கப்படுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.